நாமக்கல் மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்த மாணவியுடன் எமது செய்தியாளர் ராஜேந்திரன் நேர்காணலில் இருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். ராஜேந்திரன், அந்த 3ஆம் இடம் பிடித்த மாணவி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறாங்க, தகவல்கள். ராஜேந்திரன், ராஜேந்திரன், நான் பேசுறது கேக்குதா? நாமக்கல் மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்த விஷ்ணு நாமக்கல் மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்த வேணு பிரித்தா வந்து நம்மிடையே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேடம், இப்ப நீங்க 3ஆம் இடம் பிடிச்சிருக்கீங்க, இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் வந்துட்டு இந்த வெற்றி என்னால வந்துட்டு அடைய முடிஞ்சு. நீங்க அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு நான் வந்துட்டு வேணு பிரீதா, நான் வந்து ஸ்டேட் 3rd வாங்கிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்களோட சப்போர்ட்னால தான் வந்துட்டு என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது. எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் அந்த அளவுக்கு எங்களால் வந்துட்டு எக்ஸாம் எழுத முடிஞ்சதுன்னா அது என்னோட ஆசிரியர்கள் தான் காரணம். அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சு நடத்துகிற ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு கிடைச்சங்காட்டி தான் வந்துட்டு எங்களால் இவ்வளோ டஃப்பான கொஸ்டின் பேப்பர்லேயே வந்துட்டு நல்லா மார்க் வாங்க முடிஞ்சது. இல்லை, உங்களை மாதிரி என்ன படிக்கிற மாணவிகளுக்கு என்ன மாதிரி முறையை பின்பற்றினா அதிக மதிப்பெண் வாங்க? சப்ஜெக்ட் வந்துட்டு புரிஞ்சு படிச்சா போதும். இப்ப இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்படிதான் வருது. அதனால வந்துட்டு சப்ஜெக்ட புரிஞ்சு படிக்கணும். மக பண்றதுனால எந்த யூஸ்மே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு படிக்கும்போது டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா படிச்சா போதும். யோகா பண்ணா நல்லா, நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணா நல்ல மெமரி பவர் கிடைக்கும். அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. டீச்சர்ல நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? ஃபியூச்சர்லாம் MBBS ஆகணும். அதுக்கு மேல வந்துட்டு IAS எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியாவுக்கு வந்துட்டு சேவை பண்ணுங்கிறது என்னோட ஆசை. உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் என்னவா இருக்கு? விளையாடுவேன், புக்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரம், செஸ் விளையாடுறது எனக்கு ரொம்ப. இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் இது மாதிரி நல்லா ஸ்டேட் லெவல் ரேங்க் வாங்கணும்னா ரொம்ப படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்கனாலும் அதை நம்ம மைண்ட்குள்ள ஏத்திக்க வேண்டியது இல்ல. நம்ம என்ன சொன்னாங்கனாலும் நம்ம படிக்கும்போது நம்மளுக்காக நம்ம படிச்சா போதும், நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில அப்படிங்கறத நினைச்சு படிச்சா போதும்.